ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. நேற்று எலெக்ஷனுக்கு பசங்க எல்லாம் ஒட்டு போடலான்னு ஊருக்கு வந்திருந்தோம். அதனால் இன்னைக்கு எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு 2 கிரில் சிக்கன் செஞ்சு சாப்பிடலான்னு முடிவு எடுத்தோம். அதை ஒரு வீடியோவாக டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்தோம். இப்போ எல்லோரும் ஒன்றா சமைக்கிறோம். என்னெல்லாம் செய்கிறோன்னா இளநீர் சர்பத், அதுக்கப்புறம் கிரில் சிக்கன். எல்லோரும் 2 கிரில். எல்லோரும் வந்துடுங்க. அப்புறம் நம்ம முத்துக்குட்டியை இளநீ பெண் செடியாச்சு. அவன் அறுபது சுற்றுறேன்னு இவர் இப்போ கீழே போடுறான். என்ன பண்ணுறது இவனை? சரின்னு லாஸ்ட்டாக ஒரு வழியாக சுற்றி கரெக்டாக போட்டு டக்குன்னு அணிலோட நம்ம இடத்துல ஏறி ஒரு 10 இளநியை பறிச்சு போட்டுட்டான். அப்புறம் மரத்தில் ஏறி இளநீ பறிக்கிறதுக்குள்ள படா சைஸில் ஒரு 2 சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நல்லா மசாலாவையும் கிளம்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மசாலாவை நல்லா ஊற விட்டு நல்லா மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கத்தியை வச்சு குத்தி நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி இளநீர் சர்பத் போடலான்னு இளநீக்குள்ள தேங்காவெல்லாம் எடுக்க சொன்னா அந்த இளநீர் சாப்பிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சாய்ஸ் இளநீர் சர்பத்துக்கு மில்க் மேடை உடச்சி உள்ள ஊத்துன்னு சொன்னா அதையும் நக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ்? சரிண்ணா அதுக்கப்புறம் ஒரு வழியாக இளநீர் சர்பத் கலக்க ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட்ல ஊற்றினா ரோஸ்மிக் எசன்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சிருக்காங்க, கொஞ்சம் அதிகமாகிட்டு. அவ்வளோ. நெக்ஸ்ட் நம்ம கிரில் சிக்கனுக்கு தலை போடுறதுக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளால தோண்ட முடியல, விக்கியா அவங்க தோண்டிட்டு வந்தாங்க. நல்லா ஆழமாக தோண்டிட்டாங்க. சரின்னு நல்லா விறக போட்டு தீ பற்ற வைக்க ஆரம்பிச்சாச்சு. தீ ஃபஸ்ட் கொஞ்சம் மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா தகன்னு எரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தணல் விழுந்ததுக்கப்புறம் திரும்ப சிக்கன் எடுக்க போயிட்டோம். நல்லா சிக்கனை கலந்து வச்சுட்டு மசாலாவெல்லாம் கெட்டி ஃபஸ்ட்டு கிரில்ல கம்பியில் கெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கிரில்ல இப்போ போட்டு வந்துட்டு 2வது கிரில் கெட்ட ஆரம்பிச்சாச்சு. 2வது கிரில்ல நல்லா டைட்டாக கட்டிட்டு ஃபஸ்ட்டு கிரிலுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு செகண்ட் கிரில்ல தூக்கிட்டு வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதையும் அடுப்பு கிட்ட வச்சுட்டு நல்லா அடுப்புக்கு கொஞ்சம் தீய போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஊர் அடிச்சது. அதுக்கப்புறம் இந்த கிரில்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ள வேகம் ஃப்ரெண்ட்ஸ். தந்தரி போடும்போது ஈரலை பாதி சேர்த்து போட்டிருந்தோம். அந்த ஈரலை பாதிலேயே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும். அதை ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள முக்கால்வாசி கிரில்லு ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பூனை நமக்கு எப்படியாவது தருவாங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் தூக்கிட்டு கொள்ளாமன்னு பார்க்கணும். பூனையானுக்கிட்டு பார்த்தா இங்கே கிரில் சிக்கன் கிட்ட 3 பேர் எப்படிதான் தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவ ரொம்ப மோசம், எப்படிதான் தூக்கி சாப்பிடலான்னு தாக்கா. அதுக்கப்புறம் ரெடியான கிரில் சிக்கனை தூக்கிட்டு நமக்கு எத்தனை கம்பியெல்லாம் திரும்பி பவுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் கிரில் சிக்கனை கவுத்திட்டு அதே மாதிரி செகண்ட் கிரில் சிக்கனுக்கும் கொண்டு வந்து அவுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 2 கிரில் சிக்கனையும் ஜனையில் வச்சு பார்க்கும்போது ஆஹா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் செஞ்சு கிரில் சிக்கனை எல்லாரும் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கிரில் சிக்கன் தானே ஆனியெல்லாம் கவனம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இதை சாப்பிடும்போது மனசுல ஒரு பாட்டு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு? வேற லெவல் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஜூஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.